அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th வந்து பழைய புத்தகம் இயல் 1லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகம் புது புத்தகம் ரெண்டுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து பழைய புத்தகமும் பார்க்கலாம், புது புத்தகமும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பழைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இயல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்றைக்கி. வாழ்த்து, திருக்குறள், ஏலாதி, உயர்தனி, செம்மொழி, பரிதிமார் கலைஞர், எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து நார்மலாக வந்து பாடலை பற்றி இருக்கும். திருக்குறள் உங்களுக்கு தெரியும், இதில் மொத்தம் 20 திருக்குறள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஏலாதி, உயர்தனி, செம்மொழி, தமிழ் மொழியை பற்றி, பரிதிமார் கலைஞர் புத்தகம், எழுத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரே வீடியோவாக போட முடியாது. ஓகேங்களா? கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். அட் த சேம் டைம் இது எல்லாத்துலேயும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அடுத்தடுத்து பார்த்து உங்களுக்கு வேணும்னாலும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இந்த பிடிஎஃப் வேணுனாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட பழைய புக் இருந்தாலும் மகிழ்ச்சி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்த்து அப்படின்ற பகுதி பார்த்திங்க அப்படின்னா மாணிக்கவாசகர் எழுதிய பாடல் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. மெய்தான் அரும்பி விதிர்வித்த துன் விரை யார் கலர்க்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளான் பொய்தான் தவிர்த்தன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த பாடல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்னாச்சும் படித்து பாருங்கள். ஏன்னா எப்படி சொல்கிறது, இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒரு விஷயத்தை திரும்ப படிக்கும் போது தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அட்லீஸ்ட் அந்த பாடலை பார்த்த உடனே மாணிக்க வாசகர் எழுதிய பாடல் அப்படின்றதுனாச்சும் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா Group 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஜூன் 9 வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் உடைய பெருமானே நான் உன்பால் பேரன்பு கொண்டதன் காரணமாக உடல் சிலிர்த்தேன், உள்ளம் நடுங்கினேன், நறுமணம் கமிழும் உன் திருவடிகளை கருத்திற்கொண்டு தலைமேல் கை குவித்து வணங்கினேன், கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளம் வந்து உருகினேன், மெய்ப்பொருளை விலகி மெய்ப்பொருளாகி உன்னையே நினைத்து துதித்தேன், வெல்க வெல்க என உன் அரும்பெரும் செயல்களை போற்றி புகழ்ந்தேன், இத்தகைய ஒழுக்கத்தை நான் என்றும் கைவிடேன், எனவே உன் அடியார்களுள் ஒருவனாக என்னை ஏற்று அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். சொற்பொருள் என்ன அப்படின்னா, மெய் அப்படின்னா உடல், விதிர்வித்துனா உடல் சிலிர்த்து, விரை அப்படின்னா மனம், நெகிழ தளராத, ததும்பி அப்படின்னு அர்த்தம், பெருகி, கழல் அப்படின்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். இது வந்து 2018 Group 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சயசய, வெல்க வெல்க, சயசய அப்படின்றது அடுக்கத்தொடர், வெல்க வெல்க அப்படின்றது அடுக்கத்தொடர். சயசய என்பதற்கு எதிர்ச்சொல் என்னது? வெல்க வெல்க என்பதற்கான எதிர்ச்சொல் தோல்வி தோல்வி. ஓகேங்களா? ஸோ இலக்கண குறிப்பு, விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று, விடேன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. போற்றி அப்படின்னா போற்று ப்ளஸ் இ, போற்றி அப்படின்னா பகுதி, ஈன்னு வந்தால் வினையச்ச விகுதி. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். சைவ சமய குறவர் 4வரில் ஒருவர் தான் யார்? மாணிக்க வாசகர். இவர் வந்து மதுரையில் திருவாதூர், ஓகேங்களா, மதுரையில் திருவாதூர் அப்படின்ற இடத்துல பிறந்தார். மாணிக்க வாசகர் என்ன பண்ணால் அரிமர்த்தன பாண்டியனிடம், யார்? அரிமர்த்தன பாண்டியிடம் தலைமை அமைச்சராக இருப்பார். ஓகேங்களா? தலைமை அமைச்சராக இருப்பார். மதுரை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இந்த ஓரத்தில் இருக்கும். ஸோ மதுரை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மதுரையிலேருந்து குதிரை வாங்கிறதுக்காக இங்கே போவார். இங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டுவார். என்ன கோயில் அப்படின்னா, அதுதான் ஆவுடையார் கோயில், இறைவனை அதுதான் சொல்கிறாங்க திருப்பெருந்துறை. ஓகேங்களா? பாண்டியனுக்கு குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவன் திருவள்ளுவர் ஆட்கொள்ள பெற்றார். அவ்விறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதார். இதனால் வந்து மாணிக்க வாசகர் என்னன்னு சொல்கிறாங்க? அழுது அடி அடைந்த அன்பர். அடைந்த அன்பர் அப்படின்னா யார்? மாணிக்க வாசகர். திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் எழுதியது. ஸோ இது பாருங்கள், திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் நல்லா பார்த்துக்கோங்க. இவருடைய ஊர் வந்து மதுரைக்கு அருகிலுள்ள திருவாதூர், திருக்கோவை, திருவாசகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு எங்கே இறைவனர்கள் பெற்றுச்சு அப்படின்னா திருப்பெருந்துறை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருன்னு முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுப்பிய கோயில் தற்பொழுது என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது? ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பெருந்துறை எங்கே இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாகப்பட்டினம் பக்கத்தில் தான் என்னது புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய காலம் எத்தனை அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படின்றத அடுத்து சொல்கிறோம், ஓகேங்களா. அடுத்து நூற்குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா சைவ திருமுறை 12இல் 8ஆம் திருமுறையில், ஓகேங்களா. மாணிக்கவாசகருடைய திருமுறை எத்தனை 8ஆம் திருமுறை. இவருடைய காலம் எப்போ 9ஆம் நூற்றாண்டு, ஓகேங்களா. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவருடைய நூல் 8ஆம் திருமுறையில். மொத்தம் 12 திருமுறை இருக்குல்ல, அதில் 8ஆம் திருமுறையாக திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்குது. திருவாசகம் திருக்கோவையாரும் இதில் இருக்குது, ஓகேங்களா. திருவாசகத்தில் எவ்வளோ நூல்கள் இருக்குது அப்படின்னா 658 பாடல்கள் இருக்கும், ஓகேங்களா. 658 பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, திருமுறை மற்றும் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கு. திருவாசகம் வந்து கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவாசகமா திருமுறையா அப்படின்னு, திருவாசகமா திருக்கோவையாரா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஞாபகம் வரணும் திருவாசகம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க என்னென்ன திருவாசகத்திற்கு, ஓகேங்களா. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று தொடர்பு வழக்கலாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியு போப், யார் ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கார். ஸோ ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மாணிக்க வாசகருடைய பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவாசகமா திருக்கோவையாரா அப்படின்னா திருவாசகம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாசகத்தில் முதற் பாடல் திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்துகிறது. திரு அப்படின்றது எதை உணர்த்துது அப்படின்னா நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் அப்படின்னா 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து 2024 வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதகம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுறாங்க. சதகம் என்பது கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது, 100 பாடல்களை குறிக்கிறது, 100 செயல்களை குறிக்கிறது, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ சதகம் என்பது எதை குறிக்கிறது, 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கிறது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 22ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சதகம் அப்படின்றது 100 பாடல்களை குறிக்கிறது. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் வந்து மதுரை திருவாதூர். மாணிக்கவாசகர் பாடல் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய காலம் எப்போ 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் வந்து ஆவுடையார் கோவில் எங்கே இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாணிக்கவாசகர் யாரோட தலைமை அமைச்சராக இருந்தார், அரிமர்த்தன பாண்டியனிடம். ஸோ மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் என்னவாக இருந்தார், தலைமை அமைச்சராக இருந்தார். ஸோ அப்போ அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் மாணிக்கவாசகர். அப்போ அரிமர்த்தன பாண்டியனுடைய காலம் என்ன, 9ஆம் நூற்றாண்டு. ஜியு போப் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார், திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார், புறநானூறு மொழிபெயர்த்திருப்பார், திருவாசகத்தையும் வந்து மொழிபெயர்த்திருப்பார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் அப்படின்றது இதோடைய பாடலின் இது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக விரை அப்படின்னா மனம், கழல் அப்படின்னா ஆண்கள் கால்களில் அணியும் அணிகலன், ததும்பி அப்படின்னா பெருகி, மெய் அப்படின்னா எதை குறிப்பிடுது, உடல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியு போப் வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். என்னன்னா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், இடையாறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூறியவர் யார் அப்படின்னா ஜியு போப், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதில் மாணிக்கவாசகர். அடுத்த காணொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் ஒழுக்கமுடைமையை பற்றி பார்க்கலாம். மொத்தம் 10 குறள் இருக்கும், ஓகேங்களா. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.